ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தாய் வந்து சொன்னாங்க, என் மக ரூமை விட்டே வர மாட்டேங்கிறா, 8வது படிக்கிற 10வது படிக்கிற பிள்ளை ரூமை விட்டே வர மாட்டேங்குது, எத்தனையோ மாசமா ரூம்குள்ளே இருக்கு, பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணுவீங்களா? அப்ப அந்த சர்ச்சு பாஸ்டர் கிட்ட முதல்ல கேட்டேன், இப்படி சொல்றாங்க என்ன? அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீங்க அந்த பிள்ளை கிட்ட போய் முதல்ல பேசுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொன்னார். சரி, நானும் அந்த பாஸ்டரும் அந்த பிள்ளை கிட்ட போய் அப்புறம் உட்கார வைக்கும் போது பாஸ்டர் சொன்னாரு, அந்த பிள்ளை கிட்ட தனியா பேசுங்க, உங்க அம்மா வச்சுக்கிட்டு பேசாதீங்க. அப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏமா நீ ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன்னு சொன்னா, அந்த பிள்ளைய அந்த அளவுக்கு ஆக்குனதே அந்த அம்மா தான். இப்ப அந்த பிள்ளை ஓசிடி ப்ராப்ளத்துல இருக்குது. அந்த பிள்ளைய அவங்க டார்ச்சர் பண்ணி அது கடைசியில ரூம் அவுட்டே வெளியே வர மாட்டேங்குது. இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். நீங்கள் பிள்ளையை எங்க எப்படி, அந்த அம்மாவுக்கு சர்ச்சுக்கு பிள்ளையை அனுப்புறதுக்கு பயம், மீட்டிங்க்கு அனுப்புறதுக்கு பயம். ஆனா அந்த அம்மாவுக்கு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்க கூட எங்க வேணா கூட்டிட்டு போறதுக்கு சந்தோஷம். இன்னைக்கு அந்த பிள்ளை ஓசிடி பிரச்சனையில இருக்குது. எதுக்கு சொல்றேன்? பிள்ளையோடு கூட உட்கார்ந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க, அதே நேரத்தில் ஃப்ரீயா இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க, ஃப்ரீயா இருங்க. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்து போவீர்கள்.